காசி படப்புகழ் விஷ்ணு பிரசாந்த் அவர்கள் சமீபத்தில் இறந்து போயிருக்காரு அப்படிங்கிற தகவல் வெளியாகி எல்லோருக்குமே மிகப்பெரிய ஒரு ஷாக்கிங்கை ஏற்படுத்தியிருக்கு. அவருக்கு என்னாச்சு அப்படிங்கிற கம்ப்ளீட் டீட்டெயில் தான் இந்த ஒரு வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். விக்ரம் அவர்களோட நடிப்பில் வெளிவந்து ரசிகர்கள் மத்தியில் மிகப்பெரிய வெற்றி பெற்ற படம் தான் காசி. அந்த ஒரு படத்தில் வில்லன் கதாபாத்திரம் பண்ணியிருந்தவர் தான் விஷ்ணு பிரசாந்த். ஆளு பார்க்க பல மாதிரி இருப்பாரு. பட் அந்த ஒரு படத்துல பாத்தீங்கன்னா எல்லாருக்குமே அவர் மேல வெறுப்பு அளவுக்கு ரொம்பவே சூப்பரா நடிச்சிருப்பாரு. கிட்டத்தட்ட அதுதான் அவரோட ஃபர்ஸ்ட் ஃபிலிம். பட் ரொம்பவே சூப்பரான ஒரு ஆக்டிங்கை கொடுத்திருந்தாரு. அதை தொடர்ந்து மலையாளத்துல ஏகப்பட்ட படங்கள் பண்ணியிருந்தாரு. குறிப்பா சொல்லணும் அப்படின்னா கையேதும் தூரம், ரன்வே, லயன், பெண் சிங்கம், இது மட்டும் இல்லாம மாம்பழ காலம் அப்படின்னு ஏகப்பட்ட படங்கள் பண்ணியிருந்தாரு. படங்கள் தாண்டி ஏகப்பட்ட சீரியல்ஸுமே இவர் பண்ணியிருந்தாரு. சமீப காலமாவே இவருக்கு உடல்நல பிரச்சனை இருந்துச்சு. குறிப்பா நுரையீரல் பிரச்சனை இருந்துச்சு. அண்ட் இதற்காக ஹாஸ்பிட்டல்ல அவரு சிகிச்சை எடுத்து வந்துட்டு இருந்தாரு. இந்த ஒரு நிலையில சிகிச்சை பலனின்றி விஷ்ணு பிரசாந்த் அவர்கள் இறந்து போயிருக்காரு அப்படிங்கிற தகவல் வெளியாகி எல்லோருக்குமே மிகப்பெரிய ஒரு சோகத்தை ஏற்படுத்தியிருக்கு. அண்ட் இந்த ஒரு நியூஸை அஃபிஷியலா அவங்களோட ஃபேமிலி மெம்பர்ஸை அனௌன்ஸ்மெண்ட் பண்ணியிருக்காங்க. விஷ்ணு பிரசாந்த் அவர்கள் மறைந்துட்டாரு அப்படிங்கிற தகவல் வெளியாகி சோசியல் மீடியா ஃபுல்லா ரொம்பவே வைரலா போய்கிட்டு இருக்கு அப்படின்னு தான் சொல்லணும். அண்ட் இந்த ஒரு நியூஸை பார்த்துட்டு ஆக்டர் விக்ரம் அவர்கள் ரொம்பவே எமோஷனலா அவரோட சோசியல் மீடியா பேஜில் போஸ்ட் ஒன்று ஷேர் பண்ணியிருக்காரு. குறிப்பா காசி படத்துல நடிச்சதன் மூலியமா உங்களோட நட்பு எனக்கு கிடைச்சிச்சு. ரொம்பவே ஒரு நல்ல நடிகர், அது மட்டும் இல்லாமல் நல்ல நபர். உங்களோட இழப்பு அப்படிங்கிறது எனக்கு மிகப்பெரிய ஒரு அதிர்ச்சியை ஏற்படுத்திச்சு. உங்களோட ஃபேமிலிக்கும் உங்களோட நண்பர்களுக்கும் உங்களை சுற்றி இருக்க எல்லாருக்குமே என்னோட ஆழ்ந்த அனுதாபங்கள் அப்படிங்கிற மாதிரி ஷேர் பண்ணியிருந்தாரு. விக்ரம் சார் மட்டும் இல்லாமல் தொடர்ந்து ஏகப்பட்ட திரைப்படங்கள் தங்களோட கண்டோலன்ஸை பதிவு பண்ணி வந்துட்டு இருக்காங்க. ஏகப்பட்ட சீரியல் ஆர்டிஸ்ட் தங்களோட கண்டோலன்ஸை பதிவு பண்ணி வந்துட்டு இருக்காங்க. கண்டிப்பாக இவர் பார்க்க தான் நிறைய படங்களில் நிறைய கதாபாத்திரங்களில் வில்லனாக பண்ணியிருந்தாரு. பட் ரியல் லைஃப்பில் அவ்வளோ நல்லவர் அப்படிங்கிறது நம்ம எல்லாருக்கும் நல்லாவே தெரியுது. ஏன்னா அந்த அளவுக்கு இவரை பற்றி பேசுகிறவங்க எல்லாமே அவர் சாதுவான கேரக்டர் அப்படிங்கிறத பதிவு பண்ணி வந்துட்டு இருக்காங்க. இந்த ஒரு விஷயம் கண்டிப்பாக கேரள மக்களுக்கும் சரி, தமிழ்நாட்டு மக்களுக்கும் சரி மிகப்பெரிய ஒரு சோகத்தை ஏற்படுத்தியிருக்கும் அப்படிங்கிறதுல எந்த ஒரு சந்தேகமும் கிடையாது. இது ஒரு புறம் இருக்க, பிரபல யூடியூபரான விஜய் சித்து அவர்கள் சமீபத்தில் புதுசாக படம் ஒன்று இயக்க போகிறாரு அப்படின்னும் அந்த ஒரு படத்தை வேல் இன்டர்நேஷனல் அவர்கள் தான் எடுக்க போகிறாங்க, அதாவது ப்ரொடியூஸ் பண்ண போகிறாங்க அப்படிங்கிற தகவல் வெளியாகி இருந்துச்சு. இந்த ஒரு நிலையில் அந்த படத்தோட பேர் என்ன அப்படிங்கிறது அனௌன்ஸ்மெண்ட் ஆகியிருக்கு. அந்த படத்துக்கு பயங்கரம் அப்படிங்கிற மாதிரி பேர் வச்சிருக்காங்க. அண்ட் இந்த ஒரு படத்தில் ஹர்ஷத் கான் அவர்கள் இருக்காரு. அது மட்டும் இல்லாமல் இளவரசு அவர்கள் இருக்காரு. கூடிய சீக்கிரமே இந்த படத்தோட ப்ராஜெக்ட்ஸ் வந்து ஸ்டார்ட் ஆக போகுது அப்படின்னும் இந்த வருஷத்துக்குள்ளே ரிலீஸ் ஆகிறதுக்கு அதிக வாய்ப்புகள் இருக்குது அப்படிங்கிறதும் தெரிய வந்திருக்கு. இதற்கு முன்னாடி ஆர்ஜே பாலாஜி தன்னோட திறமையை நம்பி வேல் இன்டர்நேஷனல் அவர்கள் கொடுத்திருந்தாங்க. ரொம்பவே நல்ல ஒரு ப்ராஃபிட் கொடுத்திருந்தாரு. நல்ல டைரக்டர் தமிழ் சினிமாவுக்கு கிடைச்சாரு. அதே மாதிரி விஜய் சித்து அவர்களுக்கு இப்போ வாய்ப்பு கொடுத்திருக்காரு. விஜய் சித்து நல்லா காமெடி பண்ணுவார் அப்படிங்கிறது நமக்கு நல்லாவே தெரியும். நல்லபடியாக படம் பண்ணுவாரா அப்படிங்கிறத பொறுத்திருந்து தான் பார்க்கணும். கண்டிப்பாக முழுக்க முழுக்க அவரோட டீம் தான் இயக்க போகிறாங்க அப்படிங்கிறதுல எந்த ஒரு சந்தேகமும் கிடையாது. இதற்கு முன்னாடி பிளாக் ஷிப் இப்படி பண்ணி தான் பங்கம் வாங்கினாங்க. அதே மாதிரி பண்ணாமல் ரொம்பவே நல்லா இருந்தால் சூப்பராக இருக்கும் அப்படிங்கிறது என்னோட தாட். நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் ஷேர் பண்ணுங்கள். இது வரைக்கும் கனெக்டிங் டிவிக்கு சப்ஸ்கிரைப் பண்ணனா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. உடனடி அப்டேட்ஸ் பெறுவதற்கு நோட்டிஃபிகேஷன் பெல்லையும் கிளிக் பண்ணிக்கங்க.